புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகின்றது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகின்றது. ஓ ஹோ ஹோ ஹோ. இந்த கல்லாலான மலையில் எம் அண்ணாமலையை பாடாமல் இந்த பயணம் நிறைவு பெறாது. பூசுவதும் வெந்நீரு பூம்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. நம்ம வரலாறு திரும்பி பார்த்தோன்னா ஒரு ரொம்ப தூரம் போவாங்க. ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்னாடி போவோம். அங்கே அந்த இடத்துல 300 டைம் மிஷினில் ஒரு 300 ஆண்டுகள் பின்னாடி போவோம். அப்போது கரண்ட்டு கிடையாது. என்ன கரண்ட்டு கிடையாது. சரி, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், அதுதான் நரக குழிக்கும் சொர்க்கத்துக்குமான வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்ல போகுது. அந்த கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் நடந்தது மாற்றங்கள், கரண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த மாற்றங்கள். மனிதர்களோட ஆக்டிவாக இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் ஒரு 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி, இல்லை 7 மணிலிருந்து சாயந்தரம் 8 மணி, ஒரு 12-13 மணி நேரம் தான். இல்லை பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உலகம் சொர்க்கம். ஏன்? அப்போ பனி காலத்தில் குளிக்க மாட்டாங்க. ரைட்டா? சரி, குளிக்கணும்னா தண்ணியை சூடு பண்ணணும். தண்ணியை சூடு பண்ணுறது எப்படி? சரி, மரங்களோட விறக வச்சு அடுப்பு மாதிரி செஞ்சு தண்ணியை சூடு பண்ணலாம். சரி, ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்தாங்கன்னா எப்படி சூடு பண்ணுறது? ஒரு ஆளுக்கு சூடு பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 4 பேர்த்துக்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு 2 மணி நேரம். காலையில் நம்ம ஊரில் 6 மணிக்கு எந்திரிப்பாங்க. பனி பிரதேசங்கள் 8 மணிக்கு எந்திரிச்சு 10 மணி வரைக்கும் தினமும் சூடு பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் தான் வெளியே போவாங்களா? இல்லை, அந்த குளியல் எப்பாவது ஒரு தடவை தான் நடக்குது. அது வரைக்கும் மக்கள் உடம்பை தண்ணியால் துண்டில் சுடு தண்ணி தொடச்சி தேய்ச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ரொம்ப நாள் குளிக்க மாட்டாங்க. இது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, இங்கே ஷார்லட்டில் அசக்கையா அலெக்சாண்டரோட வீடு இருக்குது. அவர் இந்த மாதிரி ஐரோப்பாவிலிருந்து இங்கே அமெரிக்காவில் குடியேறின முதல் தலைமுறையினர். அவரோட வீட்டை போய் பார்க்கும்போது பழைய வீடு, அது ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு முன்னாடியான வீடு. அந்த வீட்டோட மியூசியமாக வச்சுருக்காங்க. அப்போ அந்த வீட்டை பற்றி, அந்த கால வாழ்க்கை முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ தான் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ உடம்பு நாரும் குளிக்காமல். அப்போ அவங்களுக்கு இன்றியமையாத தேவை என்னவாக இருந்துச்சுன்னா, வாசனை பொருள், சென்ட்டு எங்கடா கிடைக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது இந்தியாவிலிருந்து அந்த சென்ட் வாசம் வீசுது ஐரோப்பாவுக்கு. கடல் வாணிபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சிலர் பற்றி சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் ஸ்பைசஸ் மற்றும் நறுமணப் பொருட்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ மனுஷன் தங்கத்தை தேடலை, பெட்ரோலை தேடலை, நறுமணப் பொருளை தான் தேடிட்டு இருந்திருக்கான். எதுக்கு? தன்னோட உடம்பின் நாற்றத்தை போக்க. அப்போது நரகம் எது? நாறிட்டு இருந்த ஐரோப்பாவும் அமெரிக்காவும். அமெரிக்காவை சொல்ல முடியாது அந்த காலத்தில், ஏன்னா அது பூர்வ குடிகள் இருந்த இடம், அதனால் அதை சொல்ல முடியாது. நம்ம ஐரோப்பியர்களையே சொல்லுவோம். ஹாய். ஸோ உடம்பில் இருக்கிற நாற்றத்தை மறைக்கிறதுக்காக குளிக்கணும்னு சொல்லாமல் மேலே சென்ட்டு போட்டு
நாற்றத்தை வந்து போக்கணும் அப்படின்னு நறுமணப் பொருட்களை தேடி அலைஞ்சான். அந்த நறுமணப் பொருள் இந்தியாவில் இருக்குது. சரி, அதை போய் நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே ஐரோப்பாவில் நாற்றம் அடிக்கிற எல்லாத்துக்கும் உடம்புலையும் பூசி விட்டு கம கமன்னு மணக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த நறுமணப் பொருள் விளையிற இடமான சொர்க்கமான இந்தியாவை நோக்கி பசி பட்டினியோட கப்பல்லையும் தரையிலையும் வராங்க. அப்படி தப்பாக கப்பலில் ஏறி போகும்போது திசை தெரியாமல் தப்பாக பயணித்து வந்த இடம்தான் அமெரிக்கா. எப்படி இந்தியாவை தேடி உடல் நாற்றத்தை போக்கும் நறுமணப் பொருளை தேடி பசியும் பட்டினியும் நோயோட கப்பலில் பயணம் வந்து செஞ்சு இந்தியாவை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக காலை வச்சு இங்கே இருக்கிற ஆளெல்லாம் பார்த்தா இந்தியாக்கார மாதிரி தெரிகிறான், இது இந்தியா அப்படின்னு கொலம்பஸ் கண்டுபிடிச்சது தான் அமெரிக்கா. அவன் சாகிற வரைக்கும் அது இந்தியானே தான் நம்பிட்டு இருந்தான். அவன் கண்டுபிடிச்சது மத்திய அமெரிக்கா அப்படின்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அப்படி உருவாக்கப்பட்ட அமெரிக்கா இன்று இந்தியர்களையும் சீனர்களையும் நரகக்குழி என்கிறது. ஏன்னு பதில் தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். இப்போது நம்ம அந்த ஸ்டோன் மவுண்டைன் பாறைக்கு வந்துட்டோம். இது ஒரே பாறை, நான் ஏற்கனவே சொன்னேன் எவ்வளோ பெரிய பாறைன்னு பாரு. இன்னும் நம்ம உச்சிக்கு போகல, இன்னமும் வந்து இந்த மலை ஏறிட்டு தான் இருக்கும். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது இயற்கை. இந்த மலை, அதாவது இந்த பாறை வந்து 650 அடி உயரம் தரையிலிருந்து. ஒரே கல் இல்லையா, கிரானைட் கல் மாதிரி. கிரானைட் கல் தான் அது, எல்லாமே கிரானைட் தான். கல் முரடாக இருக்குது, எடுத்து பாலிஷ் பண்ணால் அது பளிங்கு கல்லை மாதிரி எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காருது. அதான் கல்வி சொல்லுவாங்க. கல்வி வந்து ஒரு மனிதனை முரடனாக இருக்கிற கல்லை பளிங்கு போல் மாற்றி உன்னை உயர வைக்கிறது அப்படின்னு. ஏமா அதெல்லாம் படிக்கிறான். அப்புறம் அணில், அணில் அணில் ஓடுதே. உங்கள் வீட்டுக்கு பக்கம் நான் வந்துட்டேனே அணில், வரவேற்க மாட்டிங்களா? ஓகே, மலை ஏறிட்டுருக்கோம். நம்ம இந்த வழி தான் திரும்பி வருவோம். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆமாம், ஹோம் ஸ்ட்ரீட்டுக்கு போக முடியுமான்னு தெரில. இங்கே இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, இங்கே வந்து ஆரம்பத்தில், அதாவது ஐரோப்பாவிலிருந்து வந்து குடியேறியவங்க இந்த மலைக்கு கீழே குடியிருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு டைமில் இந்த அரசு வந்து நம்ம இந்த சேரில் உட்காரோம், அப்படி குடிமக்கள்கிட்ட வரி போட்டு, நிறைய வரி, 50% 70% அப்படின்னு. அதை கட்ட முடியல மக்கள்னால. அப்போ என்ன பண்ணுறாங்க, மூன் ஷைனிங்னு ஒரு கான்செப்ட். என்னென்னு கேட்குறீங்களா? சாராயம் காய்ச்சறது. விஸ்கி, ஒயிட் விஸ்கி வந்து இந்த மலைக்கு கீழே இருக்கிற இடத்துல செஞ்சு அந்த உரலை வந்து இதுக்குள்ளே பதுக்கி வச்சுருவாங்களாம்மா. அது வந்து போலீஸ்காரங்களுக்கு தெரியாது. அப்படி செய்யப்பட்ட விஸ்கியை வந்து
பக்கத்தில் இருக்கிற ஷார்லட்லேயும் வின்ஸ்டன் சேலம் அப்படிங்கிற ஊர்களில் கொண்டு போய் விற்றுட்ருக்காங்க. சரி, எப்படி விற்பாங்க? இங்கே உரலில் காய்ச்சி அதுக்கு வந்து கார், அந்த காலத்து காரை வந்து ரெடி பண்ணி அதில் பின்னாடி வந்து இந்த சரக்கை வச்சு சிட்டியில் கொண்டு போய் விற்கிறது, போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல். மனிதன் வந்து எப்படியெல்லாம் வந்து பொருளை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இங்கே ஒன்று. தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளை உருவாக்கிடுது இல்லையா? அப்படி என்ன தேவைன்னா போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இந்த சரக்கை கொண்டு போய் சார்லட்டில் விற்கணும் அப்படின்னு. இப்போ சரக்கை பின்னாடி வண்டியில் ஏற்றும் போது வெயிட் ஆகும்போது வண்டி கீழே போகும், ஹைட்டு அந்த வீலோடு சேர்ந்து போகும் இல்லையா? அப்போ தெரிஞ்சிடும். அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வீலுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு மேலே தூக்குனாங்க. அப்புறம் காரோட இன்ஜினை இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகிற மாதிரிக்கு டியூன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் செஞ்சு கள்ளச்சாராயம் போய் இந்த ஷார்லட்டில் விற்றுட்டு வந்துட்டு அதன் மூலமாக அவங்களோட வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. பெரிய கோடீஸ்வரம்லாம் இல்லை, அவங்களோட தினசரி செலவுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஆளை நிறைய பேர் இருப்பாங்களே இந்த ஊரில். ஒவ்வொருத்தரும் ஒரு காரில் அப்படி செஞ்சு கொண்டு போய் சரக்கு விற்றுட்டு வரும்போது சும்மா வருவாங்க இல்லையா? அப்போது ரேஸ் மாதிரி விட்றது, யார் முதல்ல போவாங்க அப்படின்னு. அப்படி ரேஸ் மாதிரி வரும்போது அந்த காரை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அதை மாற்றுறாங்க. அந்த ரேஸ் டெக்னாலஜி அதில் உருவானது தான் நாஸ்கார் அப்படின்னு சொல்கிற ரேசிங் தொழில்நுட்பம். இங்கே ஷார்லட்டில் பெரிய நாஸ்கார் ஸ்டேடியம் இருக்குது. அங்கே வந்து இந்த கார் ரேஸ் எல்லாம் நடக்கும். அந்த ரேசிங் டெக்னாலஜிக்கு மூலம் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் உருவாக்கின காரில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அது கள்ளச்சாராயம் சொல்கிறது சரியா? ஆமாம், அரசுக்கு வரி செலுத்தாமல் பண்ணால் அது கள்ளச்சாராயம் தான் இல்லையா? அப்படி உருவான இந்த சொர்க்கத்தில் சாராயம் விற்பவர்கள் உருவாக்கிய நாஸ்கார் தொழில்நுட்பம் இன்று ஒரு பெரும் வணிகத்தையும் விளையாட்டு சந்தையும் ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? 1 மைல் தான் காமிக்கிறேன், 2 மைல் வந்திருக்கேன்னு காமிக்கிறான். இதுக்கு மேலே போகணுமா இல்லை திரும்பி போய் விடலாமா? இன்னும் கொஞ்சம் தூரம், அட்லீஸ்ட் இந்த மலையோட உயரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். அப்படியா? மலையோட உயரம் எவ்வளோ தூரம் இருக்குது? எங்கே இருக்கிறான்? என்னது? அதான் பீக்கு. ஓகே, அந்த மலையோட உயரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போயிட்டு உயரத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடும். இப்போ வரைக்கும் 2.5 மைல் நடந்திருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த மலையில் வந்து எவ்வளோ அடி உயரம் வந்திருக்கோன்னா 531 அடி வந்திருக்கோம். ஏறக்குறைய 1 மணி நேரமாக நடந்துகிட்ருக்கோம். ரெண்டரை மைல் வந்து 2.6 மைல் தூரம் கீழே இருந்து மேலே நடந்து வந்திருக்கோம். இன்னும் நமக்கு வந்து சோர்வு தெரியல, அதனால் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம்.
யாருமே இல்லாத காடு. யாருமே இல்லாத ஒரு காடு. அங்கங்கே இந்த மர இலைகள், காய்ந்த இலைகளில் சரக்கு புறக்குன்னு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் என்ன தெரியவில்லை. பெரும்பாலும் அணிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாம்புகள் இந்த காடுகளின் குடியிருப்பு வாசிகள். நாம் இங்கே ஒரு விருந்தாளி தான். அதை நினைவில் வச்சுட்டு நாம் வந்த இடத்த வந்ததும் தெரியாத மாதிரியும் போனதும் தெரியாத மாதிரியும் வச்சுட்டு காலி பண்ணிடுவோம். அந்த பாறையில் ஒரு பகுதி தான் இது. இது சம்மிட், அதாவது மலையின் உச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தாச்சு மலையினோட உச்சிக்கு. கடல் அளவில் இருந்து இதனோட உயரம் 2305 அடி. இதெல்லாம் என்னன்னு தெரியல. டைனோசரோட கால் தடமா தெரியல. இந்த பாறையோட அழகை பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு. புதிய வானம், புதிய பூமி, புதிய வானம், புதிய பூமி, என்றும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. சின்ன குழந்தைகளை பார்க்கையிலே, பிஞ்சு மழலை மொழி கேட்கையிலே, நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை தெரிகிறது. அவர் வர வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது.
எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதமில்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். புதிய வானம் புதிய பூமி என்றும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. புதிய வானம் புதிய பூமி என்றும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. ஓ ஓ ஓ. இந்த கல்லால் ஆன மலையில் எம் அண்ணாமலையை பாடாமல் இந்த பயணம் நிறைவு பெறாது. பூசுவதும் வெந்நீர் பூம்பதுவும் பொங்கரவம், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. பூசுவதும் பேசுவதும் பூம்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன், துண்ணம் பெய் கோவணமா கொல்லுமது என்னேடி. மண்ணுகளை துண்ணு பொருள் மறைநான்கே வான் சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன்காள் சாழலோ. கோயில் சுடுகாடு கொள்புலி தோள் நல்லாடை, தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் காணேடி. தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும், காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சாழலோ. அயனை அணங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயா வடு செய்தான் காணேடி. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தான், சயமன்றோ வானவர்க்கு தாழ்குழலாய் சாழலோ. தக்கணையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம், தொக்கண வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி. தொக்கண வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து, அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை மற்றருளினன் காண்சாளோ. அலரவனும் ஆளவனும் அறியாமே அழலுருவாய், நிலம் முதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றிலனேல் இருவரும் தான், சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார் காண் சாழலோ. மலைமகளை ஒரு பாகம்
வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலனே தரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ கோளாளம் ஆகி குறைக்கடல் வாயன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுதான் என்னேடி ஆளாளம் உண்டிலனேல் அன்றையன்மாள் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் வீடுவர்கான் சாழலோ தென்பாலுகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பாலுகந்தான் பெரும்பித்தன் காணேடி பெண்பாலுகந்திலனேல் பேதாயிரு நிலத்தோர் விண்பால் யோகோ எய்திடுவார் சாழலோ அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கறியும் இருந்தவருக்கு அருளும் அது எனக்கரிய எம்பேடி அருந்தவருக்கு அறமுதல் 4 அன்றருளி செய்திலனே இருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ திருந்தவருக்கு உலகியற்கை தெரியாகான் சாழலோ